கேரள மாநிலம் மலப்புரம் அருகே தனியார் பேருந்தில் தீப்பிடித்த நிலையில் பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். கேரள மாநிலம் மலப்புரம் அருகே தனியார் பேருந்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்திற்கான காரணம் என்ன? பயணிகள் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? சொல்லுங்க. மோகன், கேரள மாநிலம் மலப்புரம் அருகே கொண்டோட்டி பகுதியில் தான் தற்போது இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. பாலக்காட்டிலிருந்து கோழிக்கோடு செல்லும் அந்த சாலையில் கோழிக்கோடு விமான நிலையம் அருகே, குறிப்பாக கொண்டோட்டி பகுதியில் அந்த தனியார் பேருந்து என்பது பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த நிலையில் பேருந்தின் முன்பகுதியில் இருந்து முதல் கட்டமாக புகை என்பது வெளியேறியது. இதனை பார்த்த ஓட்டுநர் திடீரென பேருந்தை நிறுத்திவிட்டு அங்கு பயணம் செய்த பயணிகளையும் அவசரமாக இறக்கிவிட்டார். தொடர்ச்சியாக தீ உடனே பற்ற துவங்கி மளமள என எரிய துவங்கியது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருக்கும் தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் தீயணைப்புத்துறை வீரர்கள் சற்று தாமதமாக வந்த நிலையில் தீ என்பது முழுவதுமாக பற்ற துவங்கி பேருந்து முழுவதுமாக எரிந்து நாசம் என்பது அடைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தீயை அணைக்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 30 நிமிடங்களுக்கு முன்பாக இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. பேருந்திலும் ஒரு 30க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. பேருந்து முழுவதுமாக என்பது அடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தீ விபத்து எதன் அடிப்படையில் ஏற்பட்டிருப்பது என தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். முதல் கட்டமாக இன்ஜின் பகுதியில் இருந்து புகை வெளியேறிய நிலையில்தான் ஓட்டுநர் சாமர்த்தியமாக பயணிகளை வெளியேற்றியதால் பெரும் அம்பாவித சம்பவம் என்பது தற்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன, எதிலிருந்து புகை வெளியேறியது, இன்ஜின் பகுதியில் இருந்தா அல்லது மாற்று பகுதியில் இருந்தா என்ற ஒரு கோணத்திலும் தற்பொழுது விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பயணிகளும் சரிதான், ஓட்டுநர் நடத்துனரும் சரிதான் இந்த விபத்தில் சிக்காமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் தப்பியிருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக போலீசாரும் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மோகன், கேரள மாநிலம் மலப்புரம் அருகே தனியார் பேருந்து தீப்பற்றி எரிந்தது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். ஆறு